ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் கேதாண்டப்பட்டியில் மாபெரும் எருதுகட்டு விழா அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் இருக்குங்களா, அந்த ஜங்ஷன் பேக் சைடு ஃப்ளைஓவரில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஃப்ளைஓவருக்கு பேக் சைடு தான் நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏலகிரி மலை வியூ நல்லா ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த பேக் சைடு வழியாக தான் நம்ம கேதாண்டப்பட்டிக்கு போக முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கேதாண்டப்பட்டி ரூட் அந்த ட்ராக் ஓரமாக வந்திருக்கோம். அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டியே போகும் ஃப்ரெண்ட்ஸ் கேதாண்டப்பட்டிக்கு. இந்த ரோட்டில் தான் போக முடியும். பாருங்க, இன்னும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம இந்த ஃப்ளைஓவர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த ஃப்ளைஓவருக்கு கீழே போயிட்டு ஸ்ட்ரைட் ரோடு போவோம். அதில் வந்து நம்ம புத்துக்கோயிலுக்கு போகிற ரூட் இருக்கும். அந்த புத்துக்கோயில் போகிற ரூட்டில் தான் நம்ம போனோம். அதுக்கு முன்னாடி தான் கேதாண்டப்பட்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் இப்போ எருதுகட்டு விழா அறிவிச்சிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ரோடில் தான் எல்லா காலையும் விழுந்து விழுந்து போகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஞ்சம் அமைப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோஸ் இதில் ஆட் பண்ணேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தா பாவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. A few moments later. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பசங்களோட அட்ராசிட்டி தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் கூட போக விடாமல் எல்லாரும் போய் ரயில்வே ட்ராக்ல உட்காந்துட்டாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில். அதுக்கப்புறம் அங்கே ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸுக்கு கால் வந்தோடனே இங்கே இருக்க பாதுகாப்பில் இருக்கிற போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ட்ராக்லேருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ண சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ட்ரெயினே ஃப்ரீயாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எருதுகட்டுக்கு வந்த எல்லா மாடுமே இங்கே பேக் சைடில் இருக்கிற இந்த தென்னந்தோப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கட்டி போட்டிருக்காங்க, பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இங்கே வந்தீங்கன்னா எல்லா காலையும் இங்கே தான் இருக்கும். எல்லாமே இங்கே சுற்றி பொறுமையாக நின்று பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அங்கே இருந்து தான் பார்த்துட்டு வந்தோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எருதுகட்டு பார்க்கலாம். பைக் பார்க்கிங்கில் ஒரு காலை பூந்து எல்லா வண்டியும் நாஸ்தி பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இங்கே பாருங்களேன், கிளிப்ஸ் போட்டிருக்கேன். கூட்டத்தில் அடிபட்டவங்களுக்கு உதவி செய்ய ஆம்புலன்ஸ் உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே என்னாச்சுன்னா, இப்போ வாணியம்பாடி வளையம்பட்டு பொல்லாதவனுக்கும் அடிபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கால் ஒன்று உடஞ்சிடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்த அந்த செகண்ட்லேயே அந்த வளைய வெளியே வர இடத்தாண்ட அடிபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு
ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போனோமா, அதுக்கப்புறம் ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எல்லாம் நான்வெஜ் எல்லாம் பார்த்து ஸோ அதனால் நான்வெஜ் சாப்பிட்லான்னு சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். அது நம்ம திருப்பத்தூரில் ஸ்ரீகிருஷ்ணா சில்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் F2Bன்னு ஒரு பிரியாணி கடை நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே சண்டே 2 நாள் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியாணியோட காஸ்ட் என்னென்னா 120 ருபீஸு. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பிரெட் அல்வா கொடுக்குறாங்க பிரியாணிக்கு. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஆனியன் ரைத்தா கொடுக்குறது. ஸோ 2 பிரியாணி வாங்கினா தான் 1 பிரியாணி ஃப்ரீன்னு இருக்காங்க. அதனால் சரி 2 பிரியாணி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பீஸு எல்லாம் பார்த்தா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நல்லா பிடிச்ச உடனே உடையுது, பீசஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிரியாணி டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டேவை இன்னும் மேலும் சிறப்பாகிறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விடாமுயற்சி படம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அஜித்தோட விடாமுயற்சி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி பார்க்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போல் வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்க சப்ஸ்கிரைப்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.